புதுவையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சேவல் சண்டை பந்தயத்தை நடத்திட அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சண்டைக்கோழி வளர்ப்பவர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றிடும் வகையில் பாரம்பரிய விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, சேவல் சண்டை, சிலம்பம் மற்றும் கிடா சண்டை ஆகியவை பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது. தமிழர்களின் இந்த விளையாட்டுகள் இன்றளவும் அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த 4 விளையாட்டுகளுமே புதுவையில் நடத்தப்படவில்லை. மேலும் சேவல் சண்டை நடத்துவதற்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் புதுவையில் சேவல் சண்டை பந்தயம் நடத்த அரசு அனுமதி மறுத்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சண்டை சேவல் வளர்ப்பவர்களின் ஒருங்கிணைப்பாளர் சின்னத்தம்பி கூறும்பொழுது, சேவல் சண்டை பந்தயம் நாடு முழுவதும் 15 மாநிலங்களிலும் தமிழகத்தின் 10ற்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலும் நீதிமன்ற உத்தரவுப்படி நடத்தப்பட்டு வருகிறது என்றும், ஆனால் புதுவையில் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அதிகாரிகளும் அரசும் சேவல் சண்டை பந்தயம் நடத்த அனுமதி வழங்க மறுப்பதாகவும், சண்டைக்கோழிகளை பார்த்தாலே புதுச்சேரி போலீசார் அதனை பறிமுதல் செய்து தேவையில்லாமல் சண்டைக்கோழி வளர்ப்பவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். இது கண்டனத்துக்குரியது என்றார். சமீபத்தில் திருவள்ளுவர் மாவட்டம் தங்கநல்லூரில் நடைபெற்ற சேவல் சண்டை பந்தயத்தில் புதுவையிலிருந்து தனது தலைமையில் 400 பேர் பங்கேற்றதாகவும், 27, 28 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் 100 சேவல்கள் வெற்றி பெற்று பல்வேறு கோப்பைகளையும் வென்று புதுவைக்கு பெருமை சேர்த்ததாகவும் தெரிவித்தார். எனவே நீதிமன்ற ஆணைப்படி தமிழகத்தில் சேவல் சண்டை பந்தயம் அனுமதிப்பது போன்று புதுவையிலும் அனுமதிக்க வேண்டும் என்று சின்னத்தம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சந்திப்பின் போது நிர்வாகிகள் பிரகாஷ், ரமணா, வழக்கறிஞர் திலீப், சவுந்தர், கார்த்திக், கதிர், சுகு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.